எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிபி இல்லைங்க, சுலபமான முறையில் ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ஆட்டுக்குடலை வாங்கி வச்சுருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளர உள்ள சின்ன குடலையெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கொழுப்பு குடலை எல்லாமே அது உள்ளர தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பெருங்குடலை எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு மீதியை அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் உள்ள குடலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்ன குடலெல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கொழுப்பையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தோலை மட்டும் மேலே இருக்கிறது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்காக ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சுண்ணாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வெத்தலைக்கு யூஸ் பண்ணுற சுண்ணாம்பு தான், அதனால் நீங்கள் பயப்படாமல் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் படுறது மாதிரி நீங்கள் சுண்ணாம்பை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கனமான இடமெல்லாம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. அதில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுறது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கூடவா தேய்ச்சாலும் இது ஒன்றும் பண்ணாது. வேகுமா அப்படின்ட்டு கூட நீங்கள் யோசிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்போதும் நம்ம நார்மலாக செய்கிறது மாதிரி நீங்கள் செய்யலாம். நல்லா வெந்து வந்துடும். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் செய்யலாம். பாருங்கள், நம்ம தேய்க்கும் போதே உங்களுக்கு கையிலையே அது வந்துருங்க. அந்த தோலெல்லாம் வந்துடும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுண்ணாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடவாவே சேர்த்துக்கங்க. பாருங்கள், கையில் எவ்வளவு ஒட்டி இருக்குன்னு. இதிலே உங்களுக்கு பாதி க்ளீன் ஆகிடும். ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது தெரிஞ்சால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கூட ஆட்டுக்குடல் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாங்கி சாப்பிடுவீங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி விடும்போதே கையில் எவ்வளவு வந்துருச்சு. இருந்தாலும் மீதியும் போகணும். நம்ம சின்ன குடலையெல்லாம் சுத்தம் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் சின்ன குடலை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன குடலை அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம குடல் சுத்தம் பண்ணுறது கஷ்டங்கிறதுனாலையே நம்ம சில நேரம் வாங்காமல் விட்டுருவோம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குடலை எடுத்துக்கிட்டேன். அது மேலே நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தடவி விட்டாலே அது உங்களுக்கு தனியாக வந்துருங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இருக்கும். அதில் எத்தனை பேர் இதை எடுக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இதையும் நீங்கள் எடுத்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம வெளியில் கொடுத்து க்ளீன் பண்ணும்போது இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமாங்கிறது தெரியலை. இவ்வளவு ஈஸியாக குடல் சுத்தம் பண்ணலாங்கும் போது நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். பாருங்கள், அதை எடுத்துட்டேன்னா இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி அதை உள்ளர விட்டு இந்த மாதிரி கிழிச்சு விடணும். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் இழுத்து விட விட அது நல்லா கட் பண்ணிக்கிட்டே வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒவ்வொரு டைப்லையும் சொல்கிறேன் பாருங்கள். இது கத்தியால் யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று நான் உங்ககிட்ட எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ அடுத்தது எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி மேலே அந்த தோலை எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான்.
உங்களுக்கு இதை எடுக்க தெரியலை, எனக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது கூட இந்த நரம்பு அப்படியே தனியாக வரும். அப்போ கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுப்பு குடலையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அதே இதில் அடுக்காக ஒரு சின்னதாக ஒரு குடல் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெருங்குடலில் சுண்ணாம்பு போட்டது மாதிரி இதுலேயும் கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு கலந்து விட்டு வச்சிடணும். ஏன்னா தோலுலையும் அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை 2ஆக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இது அடுக்கடுக்காக இருக்கும். இதையும் கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு ஊற விட்டுருங்க. அடுத்தது இந்த கொழுப்பு குடலை சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிசர் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைப்லேயும் சொல்கிறேன். கொழுப்பு இருக்கிறதையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. சில பேர் கொழுப்பு சாப்பிடுவாங்க, ஆனால் நான் எடுத்துருவேன். எங்கள் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக சிசர் வச்சு உங்களுக்கு அந்த சின்ன குடலை கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி சிசர் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கத்தியாக இருந்தாலும் சரி, சிசராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கருக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது கையால் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டையும் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கிழிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டை விரலால் செய்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு குடல் க்ளீன் பண்ணுற போது நான் இப்படி தான் செஞ்சேன். கத்தியோ சிசரோ எதுவுமே கிடையாது, கையாலேயே செஞ்சுடுவேன். அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன்னு. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சுண்ணாம்பில் ஊற விட்டுருந்த குடலை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கையாலேயே எடுக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த மேத்தோல் வந்துடுங்க. இதை நம்ம எடுக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு அது கரெக்டாக அது வேகணும். கொஞ்சம் வேக விட்டுட்டோன்னா சுத்தமாக எடுக்கவே வராது. அதை கஷ்டப்பட்டு எடுக்கணும். இதை க்ளீன் பண்ணவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணுறேன்னு. கஷ்டமே இல்லாமல் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் இதே மாதிரி எடுத்து விட்டாலே போதும். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் சுலபமான முறையில் செஞ்சிடலாங்க. இனிமேல் நீங்கள் குடல் அடிக்கடி வாங்கி செய்வீங்க. நீங்கள் வெளியில் கொடுத்து செய்யணுங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளவு சுத்தமாகவும் இருக்குன்னு. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே க்ளீன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வராத இடம் இருக்கும், சுண்ணாம்பு படாத இடம். அந்த இடத்தையும் நீங்கள் கொஞ்சோன்னு சுண்ணாம்பு போட்டிங்கன்னா வந்துடும். பாருங்கள், அதில் மேலே உள்ள தோல் அதையெல்லாம் சும்மா லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. பின்னாடி திருப்பி எடுக்கணும். அந்த கொழுப்பெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கழுவிட்டு சுத்தமாக எடுத்திருக்கேன். எவ்வளவு க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம தண்ணியில் போட்டு செய்யும் போது கூட இந்த அளவுக்கு இருக்காது. சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த அடுக்கடுக்காக இருந்த குடலையும் க்ளீனாக எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும். பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப சுலபமான முறையில். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கணும். இதில் இப்போது கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம்.
இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, அதுக்காக தான் நான் கொதிக்க விடுறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி கூட இது வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். தெரியாதவங்க கூட இதை சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.